அம்மாவின் கதைகள். அறிவற்ற அரசன். ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு தான் ரொம்ப அறிவாளின்னு நினைப்பேன். ஆனால் அவர் ஒரு முட்டாள். அந்த முட்டாள் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, அவர் தூங்கிட்டு ஒரு ஈ வந்து அவர் சுற்றி சுற்றி வருது. அவரால் தூங்கவே முடியல. எப்படியாவது இந்த ஈயை சமாளித்து தூக்கலாம் பார்த்தா அதுவும் முடியல. இப்படியே பல நாள் அவர் தூங்கவே இல்லை. அதனால் காலையில் அரசவைக்கு போகிறப்ப அவர் தூங்கி தூங்கி விழுகிறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ ராஜா ராணிகிட்ட சொல்கிறாரு, ராணியாரே, நான் தூங்குறப்ப என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க, அந்த ஈ என் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராணியும் விசிறி விட்டு அந்த ஈ வர்றப்பெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் களைப்பில் ராணி தூங்கிடுறாங்க. திரும்ப ஈ வந்து அவர் எழுப்பிடுது. இப்படி நாட்கள் போக போக சரி 2 காவலர்கள் வச்சுக்கலான்னு அவருக்கு ஐடியா வருது. காவலர்கள் வச்சா காவலர்களும் தூங்கிடுறாங்க. திரும்ப ஈ வந்து அவர் எழுப்பிடுது. இதுக்கு என்ன தீர்வு, உங்களையெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கும் வந்துடுது. சரி, காட்டில் இருந்து ஒரு குரங்கு கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி அதை நல்லா வளர்த்து நம்ம ஈயை எப்படி என்கிட்ட வராதபடி பார்த்துக்கணுமோ அதுக்கேற்ற ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த குரங்கும் ராஜா பக்கத்துலேயே உட்காந்துருக்கு தூங்குறப்ப. சரி, ஒரு நாள் குரங்கு என்ன நினைக்குது, ராஜாவோட வாளை எடுத்து அந்த ஈ கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்குது. அதை வெட்டிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு. அப்படி தான் ஒரு நாள் அந்த ஈ ராஜாவுக்கு இங்கிட்டும் அங்கிட்டுமா ரூமையே சுற்றிட்டுருக்கு. இந்த குரங்கும் ராஜாவோட வாளை எடுத்து அதை வெட்டலான்னு சொல்லி அங்கிட்ட இங்கிட்டு குதிச்சுட்டே இருக்குது. கடைசியில் அந்த ஈ வந்து ராஜாவோட மூக்கு மேலே உட்காந்துருது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இந்த வாளால் அந்த ஈயை வெட்டிடலான்னு நினைக்கிது. ஆனால் நம்ம வெட்ட முடியுமா? ஈயே சின்னது, அதை ஒரு வாளால் வெட்டவே முடியாது. ஆனால் அந்த குரங்க தெரியல. வாளை வீசின உடனே அது ராஜாவோட மூக்கையே வெட்டிடுது. ஈ தப்பிச்சிட்டு போயிடுது. ராஜா எந்திரிச்சு அலறாரு, வழியில் துடிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது அவருக்கு, இந்த குரங்கை நம்பி இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப அவமானப்படுறாரு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த பொறுப்பை நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நல்லா சிந்திச்சு கொடுக்கணும். எல்லாத்துக்குமே எல்லா பொறுப்பையும் நம்ம தந்துட முடியாது. யாருனாலும் எதை பண்ண முடியுமோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும்.